ஒரு நாள் ஒரு இளைஞன் புத்தரிடம் வந்தான். அவன் முகத்துல சோர்வு, கண்கள தூக்கம் இல்லை, மனசுல 1000 கேள்விகள். ஆனா இந்த தடவை அவன் கேள்வி வேற மாதிரி இருந்தது. அவன் கேட்டான், எல்லாரும் என்னை மறந்துட்டாங்கன்னு தோணுது. நான் முக்கியம் இல்லாத மனிதன் மாதிரி இருக்கு. ஏன் இந்த தனிமை? புத்தர் அவனை அமைதியா பார்த்தார். உடனே பதில் சொல்லல. பிறகு மெதுவா கேட்டார், நீ எப்போ இருந்து இப்படித்தான் உணர்ற? அவன் சொன்னான், எனக்கு நினைவிருக்கிற வரைக்கும் நான் எப்பவும் மற்றவர்களுக்காக இருந்தேன். யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா உதவினேன், யாராவது பேசணும்னா நேரம் கொடுத்தேன். ஆனா நான் உடைந்த நேரத்துல யாரும் இல்லை. அந்த கடைசி வார்த்தை சொல்லும்போது அவன் குரல் நடுங்கியது. யாரும் இல்ல. இந்த 3 வார்த்தை நிறைய பேரோட மனசுல இருக்கும் வலி. புத்தர் எழுந்தார். அவனை ஒரு ஏரிக்கரைக்கு கூட்டிட்டு போனார். மாலை நேரம். சூரியன் மறைய ஆரம்பிச்சிருந்தது. தண்ணீர் அமைதியா இருந்தது. புத்தர் கேட்டார், இந்த ஏரியை பாரு, ஏன் அழகா இருக்கு தெரியுமா? இளைஞன் சொன்னான், அமைதியா இருக்கு. புத்தர் சிரிச்சார். ஆமாம், அமைதியானதாலதான் வானத்தை பிரதிபலிக்க முடிகிறது. அவன் புரியாம பார்த்தான். புத்தர் சொன்னார், சில நேரம் தனிமை தண்டனை இல்ல, அது உன்னை உனக்கே காட்டுற கண்ணாடி. இளைஞன் உடனே கேட்டான், ஆனா தனியா இருக்கிறது ரொம்ப வலிக்குது. புத்தர் மெதுவா சொன்னார், வலிக்கும். ஏன்னா நீ அமைதியை பழகவில்லை. அந்த வார்த்தை அவனை யோசிக்க வைத்தது. நாம பல நேரம் அமைதியா இருக்க பயப்படுறோம். எப்பவும் சத்தம் வேணும், மக்கள் வேணும், கவனம் வேணும், யாராவது மெசேஜ் அனுப்பணும், யாராவது நம்மள தேடணும். ஏன்னா தனியா இருந்தா நம்மள நாமே சந்திக்கணும். அது பல பேருக்கு பயம். புத்தர் சொன்னார், உன்னை நீ விரும்புறியா? அந்த கேள்வி கேட்ட உடனே இளைஞன் பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவன் வாழ்க்கை முழுக்க மற்றவர்களை மகிழ்விக்க முயற்சி பண்ணினான். ஆனா அவனை அவன் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணல. புத்தர் சொன்னார், மற்றவர்கள் உன்னை விட்டு போறதால உன் மதிப்பு குறையாது. காற்று மெதுவா அடிச்சது. சில இலைகள் தண்ணீர்ல விழுந்தது. புத்தர் தொடர்ந்தார், ஒரு மரத்தில இருந்து இலை விழுந்தா மரம் மதிப்பு இழக்காது. சில மனிதர்கள் போறதால உன் மதிப்பு குறையாது. அந்த இளைஞன் கண்கள்ல கண்ணீர். ஏன்னா பல வருடமா அவன் தன்னை அளந்தது. யார் அவனோட இருக்காங்கன்னு வைத்து. யாராவது விட்டு போனா அவன் நினைச்சான், நான் போதுமானவன் இல்ல. புத்தர் கேட்டார், உன்னை விட்டு போன எல்லாரும் தவறானவங்களா? இளைஞன் சொன்னான், இல்ல. அப்புறம் ஏன் கோபம்? அவன் அமைதி. புத்தர் சொன்னார், சில மனிதர்கள் பாடம் சொல்ல வருவாங்க, சிலர் நினைவு ஆகிடுவாங்க, சிலர் நிரந்தரம் இல்லை. அந்த வரி அவன் மனசுல நின்னுச்சு. புத்தர் ஒரு சிறிய விளக்கை எடுத்தார். அதை ஏற்றினார். பிறகு கேட்டார், இந்த விளக்கு தனியா எரியுதா? ஆமாம். அதனால ஒளி குறையுதா? இல்ல. புத்தர் சிரிச்சார். அப்படின்னா நீ தனியா இருக்கிறதால உன் ஒளி குறையாது. அந்த நேரம் இளைஞன் முதல் தடவையா புரிஞ்சுக்கிட்டான். தனிமை அவனை உடைக்கல. அவன் அதோட சண்டை போட்டதாலதான் வலி. சில நேரம் நம்மள யாரும் தேடாத நேரம் வரும். ஃபோன் சைலண்ட், மெசேஜஸ் இல்லையோ, யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தோணும். அந்த நேரம் உலகம் உன்னை தள்ளல, வாழ்க்கை உன்னை உன்னிடம் கூட்டிட்டு போகுது. புத்தர் சொன்னார், ஒரு நாள் உன்னை உண்மையா புரிஞ்சுக்கிற மனிதர்கள் வருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீ உன்னை புரிஞ்சுக்கணும். சூரியன் முழுசா மறைய ஆரம்பிச்சது. வானம் ஆரஞ்சு நிறம். அந்த இளைஞன் மெதுவா கேட்டான்,
ஒரு நாள் இந்த வெறுமை போயிடுமா? புத்தர் சில நிமிஷம் அமைதியா இருந்தார். பிறகு சொன்னார், வெறுமை போகாது. ஆனா அதை பயப்படாத மனசு உருவாகும். அவன் அமைதியா நின்றான். முதல் தடவையா தனிமை எதிரி இல்லன்னு புரிஞ்சது. போகும் முன் புத்தர் கடைசி வார்த்தை சொன்னார், எல்லாரும் உன்னோட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறது சாதாரணம். யாரும் இல்லாத நேரத்துல அமைதியா இருக்க கத்துக்கிறது, அதுதான் உண்மையான பலம். அந்த இளைஞன் நடந்துட்டு போனான். இந்த தடவை அவன் தனியா நடந்தான். ஆனா தனிமையோட இல்லை. ஏன்னா முதல் தடவையா அவனுக்கு அவன் துணையா இருந்தான். சில நேரம் வாழ்க்கை தர்ற பெரிய பரிசு யாரோ நம்மள புரிஞ்சுக்கிறது இல்ல, நம்மள நாமே புரிஞ்சுக்கிறது. அந்த நாள் வந்தா தனிமை வலி இல்லை, அமைதி ஆகிடும். உன்னை நீ ஏற்றுக்கிட்ட நாளில் இருந்து உலகம் உன்னை மறந்தாலும் நீ உடைய மாட்டை.